ஹமாஸ் இயக்க தலைவர் மரணம், மலேசியா கண்டனம். இஸ்மாயில் ஹனியை உடனான படத்தை நீக்கிய மேத்தாவை சாடினார் பிரதமர். மித்ராவின் இந்திய சமூக விவகாரங்களுக்கான இலக்கு திட்டம் நூல் வடிவில் அறிமுகம். வயநாட்டில் தோண்ட உடல்கள், 166 பேர் மரணம், 1000 பேர் உயிருடன் மீட்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். உலைவிடத்து ஊர் அஞ்சா வன்கண், தொலைவிடத்து தொல்படைக்க அல்லால் அரிது எனும் தமிழ் மறையின் குரட்பாக்கு ஏற்ப மரம் அறம் இவ்விரு சான்றாண்மை பண்புகளுக்கு இலக்கணமாக ஒழுகி நாட்டையும் வீட்டையும் காக்கும் தானை மரம் பொருந்தியோர் மாவீரர். மாவீரர் நாளான இன்று நாட்டின் இறையாண்மையை காக்கும் பாதுகாப்பு படையினர் அனைவருக்கும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நன்றியை உரித்தாக்கினார். அரச மலேசிய ஆயுத படைக்கும் அரச மலேசிய படைக்கும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் அகமார்ந்த வாழ்த்தையும் நன்றியையும் உரித்தாக்கினர். நாட்டின் பாதுகாப்பு படையினரின் தொண்டும் பங்களிப்பும் போற்றத்தக்கது. பசி நோக்காது, கண் துஞ்சாது, கருமமே கண்ணாக கொண்டு நேரம் பாராது நாட்டின் அமைதியை பேண இன்னுயிர் இந்த ஈடு இணையற்ற மறவர்களின் உயர்ந்த ஈகத்தை தாம் மதித்து போற்றுவதாக பேரரசர் நிகழ்ந்தார். மாவீரர் நாளை முன்னிட்டு ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் பதிவேற்றிய வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் உயரிய தலைவரும் அரச மலேசிய ஆயுத படையின் உயர் தளபதியுமான அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். கடமையாற்றும் போது களத்தில் உயிரை தேச நலனுக்கு உரமாக்கி அமர்களானோர் குடும்பத்தினருக்கு பேரரச இணையர் ஆறுதலையும் இவ்வேளையில் கூறினர். இதற்கிடையில் 2024 மாவீரர் நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு புத்ராஜயா தேசிய மாவீரர் சதுக்கத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பை பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் பார்வையிட்டனர். அரச மலேசிய ஆயுத படையும் அரச மலேசிய போலீஸ் படையும் அந்த இணை அணிவகுப்பை மேற்கொண்டன. அவற்றின் அதிகாரிகள் 17 பேரும் வெவ்வேறு பதவிகள் தாங்கிய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்றனர். அரச மலேசிய வான்படை தளபதி லெப்டினன்ட் கர்னல் அபாங் ரட்வான் அபாங் மடிஹி அந்த அணிவகுப்புக்கு தலைமை தாங்கினார். இராணுவ முன்னாள் வீரர் சங்கம், போலீஸ் படை முன்னாள் வீரர் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினர்களும் அதில் பங்கேற்றனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப், அமைச்சர்கள் முதலியோர் அந்த தேசிய பாதுகாப்பு படை அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அரசை கவிழ்க்க அல் மவுனா தீவிரவாதிகள் சதி திட்டம் தீட்டியபோது பெரா, சவ், புகேட் ஜனலாக்கில் அந்த கயவர்களை இராணுவம் வேட்டையாடிய பாங்கு ஆப்சுபோ எனும் கண்காட்சியாக அதில் இடம்பெற்றது. நாட்டின் அரணை காக்க தங்கள் குருதியை மண்ணில் சிந்தி விதைகளாக வீழ்ந்த வீரர்களின் மரத்தை பாடும் மயிர் கூச்சரிய வைக்கும் ஜெனாலிக் படாரா கவிதை ஒப்புவிக்கும் நிகழ்ச்சியும் அதன் உச்சமாக அமைந்தது. தேசத்தின் இறையாண்மையை காக்க தற்கொலை செய்த மாவீரர்களின் ஈகத்தை போற்றும் அரசின் முனைப்பை எடுத்துணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 31 மாவீரர் நாள் கொண்டாடப்படுகிறது. பாலஸ்தீன முன்னாள் பிரதமரும் ஹமாஸ் போராளி இயக்க தலைவருமான இஸ்மாயில் ஹனியே, அவரின் மெய்காப்பாளர் ஆகிய இருவரின் உயிரை மாய்த்த யூத படையின் வன் செயலை மலேசியா கடுமையாக சாடுகிறது. அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் குறித்த உடனடியான முழுமையான புலனாய்வு மேற்கொள்ளப்படுவதுடன் தொடர்புடைய தரப்புகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என விஸ்மா புத்ரா வலியுறுத்தியது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்மாயில் ஹனியேவையும் அவரின் மெய்காப்பாளரையும் யூதப்படை வான் தாக்குதல் வழி வேட்டையாடியது. இன்று அதிகாலை அவரின் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் தொடுக்கப்பட்டது. இவ்வேளையில் அந்த தாக்குதல் குறித்த முழு தகவலும் வெளியிடப்படும் வரை அனைத்து தரப்பினரையும் அமைதி காக்கும்படி விஸ்மா புத்ரா அறிக்கை வழி கேட்டுக்கொண்டது.
இஸ்ரேலின் அடக்குமுறை அடிமை சங்கிலியிலிருந்து பாலஸ்தீனத்தை விடுவித்து அதனை இறையாண்மை கொண்ட தனிநாடாக அறிவிக்க முழு வீச்சில் முனைந்த அன்னாரது போராட்டம் போற்றுதலுக்குரியது எனவும் அது புகழாரம் சூட்டியது. இதற்கிடையில் ஹமாஸ் தலைவர்களை கத்தார் தோஹாவில் கடந்த மே மாதம் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்தித்தபோது எடுக்கப்பெற்ற புகைப்படங்களை நீக்கிய மேத்தா நிறுவனத்தை பிரதமர் அலுவலகம் கண்டனம் தெரிவித்தது. அந்த படங்கள் இன்ஸ்டாகிராமில் முன்னதாக பதிவேற்றப்பட்டன. அவை நீக்கப்பெற்றது பாலஸ்தீனத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை காண்பிப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஃபேஸ்புக்கில் கடிந்தார். அந்த செயலுக்கு மேத்தா வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இயங்கலை கண்காணிப்பு புதிய சட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு தொடங்கி சமூக வலைதள பயன்பாட்டிற்கான உரிமத்தை பெறும் நடைமுறைக்கு நல்ல வரவேற்பு கிட்டியுள்ளது. நாட்டின் சட்டங்களை பின்பற்றுவதன் தேவையை பல்வேறு சமூக வலைதள உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டதுடன் அந்த உரிமத்தை பெறவும் இசைந்ததாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபர்சில் தெரிவித்தார். அரசுடன் கைகோர்த்து நடைமுறைப்படுத்தப்படும் விதிகளை பின்பற்ற அவர்கள் ஆயத்தமாக இருப்பதாக அமைச்சர் கூறினார். அவர்களின் வணிக நோக்கம் நடைமுறை விதிகளை அரசு உணர்ந்துள்ளது. அதேவேளை ஒருங்கிணைப்பாளராக அரசின் எதிர்பார்ப்பையும் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும் என அவர் சமூக வலைதளங்களுக்கு கோரிக்கை விடுத்தார். சிங்கப்பூருக்கான 3 நாள் அலுவல் பயண நிறைவிற்கு பின்னர் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். ஃபேஸ்புக் தாய் நிறுவனமான மேத்தா, கூகுள், டிக்டாக், டென்சென்ட் முதலிய சமூக வலைதள நிகராளிகளை ஃபாமி அங்கு சந்தித்தார். நாடு முழுவதும் உள்ள பன்னூட்ப கல்லூரிகளிலும் சமூக கல்லூரிகளிலும் ஆசிரியர்களை அதிகரிப்பதற்கான தேவை குறித்து உயர்கல்வி அமைச்சு ஆராயும். அந்த உயர்கல்வி கூடங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காண இது வழிகோலும் என அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காதிர் நம்பிக்கை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய கல்வித்துறைகளில் ஆசிரியர்களை பணியமர்த்துவதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும். பட்டறிவு வாய்ந்த சிறந்த ஆசிரியர்களை நியமனம் செய்வதன் வழி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த முடியும். தற்போது வரையப்படும் 2026-2035 மலேசிய உயர்கல்வி மேம்பாட்டு திட்டத்தை மேம்படுத்துவதற்கு தொடர்புடைய தரப்பினரிடமிருந்தும் பெறப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் அமைச்சர் வரவேற்றார். ஜாலோர் கமிலாங்கின் வடிவம், வண்ணங்கள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடையே விதைக்கும் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்யும்படி பள்ளி தரப்பு பரிந்துரைக்கப்படுகிறது. தேசிய கொடியை காட்சிப்படுத்தும் சரியான முறையை கூட சில தரப்பினர் அறிந்திருப்பதில்லை என முன்னாள் கல்வியாளர் ஆனந்த் பஹாருடின் மனநிறைவின்மையை வெளிப்படுத்தினார். ஜாலோர் கமிலாங்கில் உள்ள 4 வண்ணங்களையும் பயன்படுத்தப்படும் கோடுகளின் பொருளையும் மலேசியர்கள் பலர் நிச்சயம் அறிந்திருப்பர். ஆனால் சமூக ஊடகங்களில் பிழையான ஜாலோர் கமிலாங் அதிகம் பதிவேற்றம் காண்பதுடன் அதனை முறையாக காட்சிப்படுத்த பலருக்கு தெரிவதில்லை என ஆனந்த் பஹாருடின் தெரிவித்தார். சில சமயங்களில் தேசிய கொடியில் உள்ள வடிவங்களை பதிவேற்றும் முன்னர் நாம் கூர்மையாக கவனிக்காமல் இருப்பதும் இதுபோன்ற விவகாரங்களுக்கு வழிகோலும் என்றார் அவர். மே 17 ஜோஹோர் உலுத்திராம் காவல் நிலையம் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் குறித்த வழக்கு விசாரணை. குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 19 வயது மரியா ராடின் இம்ரான் அருகிலுள்ள மருத்துவமனையில் கட்டாய மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என ஜோஹர் பாரு செஷன் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. நீதிபதி ரசிடா ரோஸ்லியின் தீர்ப்பை குலுவாங் சிம்பங்ரங்கம் சிறை ஏற்கும். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் மரியா ராடின் இம்ரான் அதற்குரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள இதற்கு முன்னர் அனுமதி கோரப்பட்டிருந்தது. அதற்கு செவிசாய்க்கும் வகையில் நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார். அதேவேளை இவ்வழக்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதற்கு முன்பு பயங்கரவாத புலனாய்வு வல்லுநரின் அறிக்கையை நிறைவு செய்திருக்க வேண்டும் எனும் அரசு தரப்பு வழக்கறிஞரின் கோரிக்கை ஏற்கப்பெற்றது. செப்டம்பர் 2ஆம் நாளுக்கு வழக்கு செவிமடுப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 11 கோடி ரிங்கிட் கையூட்டு பெற்ற 3 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்தது. SPNB தேசிய வீடமைப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான துணை நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரியும் கைதானவர்களில் ஒருவராவார்.
40 முதல் 60 வயதிற்கு உட்பட்ட அந்த மூவரும் விசாரணைக்காக புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு வந்திருந்த வேளை கைது செய்யப்பட்டனர். கட்டுமான நிறுவனத்திடமிருந்து அவர்கள் கையூட்டு பெற்றதாக நம்பப்படுகின்றனர். குவந்தான் மாவட்டத்தில் நியாய விலை வீடுகள் கட்டுமான திட்டத்தை உட்படுத்திய கூடுதல் மேம்பாட்டு பணிகளுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அவர்கள் அந்த கையூட்டை பெற்றது தெரியவந்தது. ஆகஸ்ட் 3ஆம் நாள் வரையில் 5 நாட்களுக்கு அந்த மூவரும் தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். 2009 ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா மீண்டும் பிரதமர் துறைக்கு திரும்பி 3 மாதங்கள் கடந்துவிட்டது. அதன் செயல்பாட்டை உந்தச் செய்ய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு வரைந்த இலக்கு திட்டம் 260 பக்கங்கள் கொண்ட நூல் வடிவில் அறிமுகம் கண்டுள்ளது. கடந்த ஜூலை 17ஆம் நாள் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடமும் இந்த இலக்கு திட்டம் ஒப்படைக்கப்பட்டதாக துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். இந்த வரைவு உருவாக்குவதற்கு அமைச்சு 3 கட்ட நடவடிக்கை மேற்கொண்டது. முதலாவதாக பொதுமக்களிடமிருந்து கேள்வி பதில், அதாவது சில கேள்விகளை முன்வைத்து அதில் மக்களுக்கு மித்ரா கடந்த கால செயல்பாட்டில் மனநிறைவு எப்படி இருக்கிறது என்பதற்கான ஒரு கள ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம். அரசாங்கம் இந்த நிதியை ஒதுக்கினாலும் மக்கள் அதன் பயனாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த முறையாக அவர்களுக்கு பயன்பட்டு இருக்கிறதா, இதை இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும், இன்னும் எப்படி செம்மைப்படுத்த முடியும் என்ற மக்களிடம் இருந்து கருத்து கேட்கும் ஒரு ஆய்வினை முதல் கட்டமாக அமைச்சு மேற்கொண்டது. மக்களிடமிருந்து பெறப்பட்ட விவரங்களை துணையாக கொண்டு 2 நாள் பட்டறை நடத்தப்பெற்றது. அதில் அரசு சாரா அமைப்புகள், பொது இயக்கங்கள், சமூக சமய சங்கங்களைச் சேர்ந்தோரும் பொருளாதார வல்லுநர்களும் கலந்து கொண்டனர். அவர்களின் துணையுடன் மித்ரா இலக்கு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்ட வரைவில் இந்திய சமுதாயம் உருமாற்ற திட்டத்திற்கான மித்ரா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், அதில் செய்யக்கூடிய செயல் திட்டங்கள், அதை எவ்வளவு காலத்துக்குள் செயல்படுத்தப்பட வேண்டும், அதை செயல்படுத்தும் முறை, அதை செயல்படுத்துவதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பயனை மீள் ஆய்வு செய்து அதை மீண்டும் மறுபரிசீலனை செய்து அந்த திட்டங்கள் பலனுள்ளதனாக இருந்தால் அதை தொடர்வது போன்ற பலவிதமான ஆய்வுகளை முழுமையாக இந்த திட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கு திட்டத்தால் B40 தரப்பினர் பலரின் பொருளாதார நிலை மேம்படும் என செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் இவ்வாண்டுக்கான பணவீக்கம் மற்றும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சியின் அதிகாரப்படியான கணிப்பில் மாற்றம் இல்லை. பணவீக்கம் 2 முதல் 3.5 விழுக்காடாகவும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி 4 முதல் 5 விழுக்காடாகவும் நிலைத்திருக்கும். இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை செயலாக்கம், ரொக்க உதவிகள் போன்றவை நாட்டின் பணவீக்க விகிதத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தா. அதன் அடிப்படையில் அந்த கணிப்பை நிலைநிறுத்த நிதியமைச்சு முடிவெடுத்தது. உதவித்தொகை சலுகைகள், சமூக உதவிகளுக்காக அரசு கடந்த ஆண்டு 8,000 கோடி ரிங்கிட்டை செலவிட்ட நிலையில் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அவசியம் என நிதியமைச்சு கருதுகிறது. 8,000 கோடி ரிங்கிட்டில் பெருந்தொகையாக 5,000 கோடி ரிங்கிட் பயனீட்டு பொருட்களுக்கான உதவித்தொகைக்கு செலவிடப்பட்டது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு, சமையல் எண்ணெய், மின் கட்டணம், கோழி, முட்டை ஆகியவற்றுக்கு அது வழங்கப்பட்டது. உதவித்தொகை சலுகைகள், சமூகநல உதவிகளுக்கு அதிகரிக்கும் செலவுகள் நீண்டகால அடிப்படையில் நாட்டின் நிதி நிலைத்தன்மைக்கு இடரை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து, பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கான ஒதுக்கீட்டை குறைக்க நேரிடும். செனட்டர் டத்துஸ்ரீ எஸ் வேல்பாரியின் கேள்விக்கு நிதியமைச்சு எழுத்துப்படியான பதிலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. மடானி மருத்துவ திட்டம் 2024 2ஆம் காலாண்டு வரை 1,23,000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் பயனடைந்திருக்கின்றனர். சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுக்கானிஸ்மான் அவாங் சல்மி மேலவையில் இந்த தகவலை வெளியிட்டார்.
1,43,00,000 ரிங்கிட் செலவை உட்படுத்திய 1,51,000 சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன. சளி, சுளுக்கு, தலைவலி, சொற்பக்காயம் ஆகியவற்றுக்கு அந்த சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. சிகிச்சை பெற்றோர் அனைவரும் B40 தரப்பை சேர்ந்தவர்கள் என துணை அமைச்சர் விவரித்தார். அத்துடன் அவர்கள் SDR ரொக்க உதவித்தொகை பெறுவோராவர். தேவைப்படுவோருக்கு இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை வழங்க வேண்டும் எனும் அரசின் அவாவுக்கு ஏற்ப மடானி மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படுவதாக டத்தோ லுகானிஸ்மான் குறிப்பிட்டார். நாட்டின் கல்வி முறை உருமாற்றம் காண்கிறது. நாட்டின் கல்வி தடத்தை வலுப்படுத்தும் நோக்கத்தில் 6 பணிப்படைகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. பாடத்திட்ட தலையீட்டு சிறப்பு பணிக்குழுவும் அதில் அடங்கும் என கல்வி துணை அமைச்சர் ஒங்காவோ தெரிவித்தார். நடப்பில் உள்ள பாடத்திட்டத்தை செயலாக்குவதில் காணப்படும் இடர்களையும் சிக்கல்களையும் அடையாளம் காணும் பொறுப்பை அந்த பணிப்படை கொண்டிருக்கிறது. அதேவேளை படிநிலை 1க்கான மலாய், ஆங்கிலம், அறிவியல், கணிதம் ஆகிய பாடத்திட்டங்களை ஏற்படுத்தும் பொறுப்பையும் அது மேற்கொண்டிருக்கிறது. அதன் பொருட்டு தொடக்கப்பள்ளி தர பாடத்திட்டம் KSSR தொடர்பான ஆவணங்களையும் அது தயாரிப்பதாக துணை அமைச்சர் கூறினார். படிநிலை 1க்கான அறிவியல், கணித பாடமும் சீரமைக்கப்படுகிறது. இவை தவிர 2013-2025 மலேசிய கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஸ்டெம் கல்வியை வலுப்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் கல்வி அமைச்சு மேற்கொண்டிருக்கிறது. அறிவியல், கணித துறைகளில் மாணாக்கரின் ஆர்வத்தை தூண்டும் நடவடிக்கை அதுவென வாங் அவையில் விவரித்தார். இவ்வேளையில் அறிவியல், கணிதம், பொறியியல், தொழில்நுட்ப துறையில் மாணாக்கர் சேர்க்கை அதிகரித்திருப்பதாக இன்றைய அவையில் தெரிவிக்கப்பட்டது. 2021 ஆண்டில் ஸ்டெம் துறையில் மாணாக்கர் சேர்க்கை 40.95 விழுக்காடாக இருந்த வேளை இவ்வாண்டு அது 50.83 விழுக்காடாக உயர்ந்ததை துணை அமைச்சர் சுட்டினார். ஸ்டெம் துறையில் மாணாக்கர் ஆர்வத்தை தூண்ட இடுபணி அடிப்படையிலான கற்பித்தல் ஊக்குவிக்கப்படுகிறது. அத்துடன் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை வகுப்பறைக்கு வெளியே மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்படுவதாக வாங் குறிப்பிட்டார். நல்வாழ்வு மிக்க, முழுமையான, நிலையான, தனித்துவமான புறநகர் பகுதிகளை உருமாற்றும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 6 முதன்மை நுண்ணோக்கிகளின் கீழ் 62 திட்டங்களை கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சு இவ்வாண்டு வகுத்துள்ளது. கிராமப்புற மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக மாற்றத்தை உந்தச் செய்யவும், உயராற்றல் கொண்ட மாந்த மூலதனத்தை ஓங்கச் செய்யவும் திறன் கல்வி வசதிகள் அதிகரிக்கப்படுவதை கிராம வட்டார முன்னேற்ற துணை அமைச்சர் டத்தோ ரூபியா வாங் மேலவையில் சுட்டினார். அதன் அடிப்படையில் டிவேட் பேருருமாற்றத்தை முதன்மை நிரலாக கொண்டு கிராம மேம்பாட்டு திட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன. தொழில்துறையினருடனான ஒத்துழைப்பின் வாயிலாக 2030க்குள் உயர்திறன் மாந்த மூலதனத்தை 35 விழுக்காடாக உயர்த்த அரசு இலக்கு கொண்டிருப்பதாக அவர் கூறினார். புறநகர் மேம்பாட்டிலும் திட்டங்களை வலுப்படுத்துவதிலும் அமைச்சின் கீழ் இயங்கும் துணை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. புறநகர்களில் இருந்து நகர்களுக்கு இடம்பெயர்வோர் விகிதம் குறைந்திருப்பது அந்த வட்டாரங்களில் வசதிகளும் சமூக பொருளாதாரமும் உயர்ந்திருப்பதை காட்டுவதாக டத்தோ ரூபியா விவரித்தார். சபாவில் பென்போர்னியோ நெடுஞ்சாலை கட்டுமானத்தின் முதல் பகுதி 2026 முதல் காலாண்டில் முழுமையடையும். இப்போது அதன் கட்டுமானம் 76 விழுக்காடு நிறைவடைந்திருப்பதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அஹ்மத் மஸ்டான் மேலவையில் விவரித்தார். நில வடிவமைப்பு, வடிகால் நீர்ப்பாசனம் உள்ளிட்ட கூறுகளை கருத்தில் கொண்டு கட்டுமான காலம் முடிவெடுக்கப்பட்டது. அதேவேளை ஆபத்து மிகுந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் கட்டுமானம் வட்டாரத்தில் வெள்ளம் போன்ற பேரிடர்களை ஏற்படுத்தாது என துணை அமைச்சர் விளக்கினார். வெள்ளத்தை தடுக்க முறையான வடிகால் முறை வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தான் ஸ்ரீ அனிஃபா அம்மான் கேள்விக்கு டத்தோ ஸ்ரீ அம்மான் இந்த விளக்கத்தை அளித்தார்.
பார்க்க பதற்றம் தருகிறது கேரளா வயநாட்டில் மண் சரிவால் நேர்ந்த நெடுந்துயரம். இதுவரை 166 பேர் பலியான வேளை நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். தொடர் கனமழை, சாலை அடைப்பு காரணமாக நிலச்சரிவில் சிக்குண்டவர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டுள்ள மோசமான நிலச்சரிவால் அங்குள்ள 4 கிராமங்களுக்கிடையிலான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களில் உறங்கிக் கொண்டிருந்த போது இந்த பேரிடரில் சிக்கிக் கொண்டனர். வயநாடு பகுதியானது தேயிலை தோட்டங்களுக்கு புகழ் பெற்றது. பாதிக்கப்பட்ட அப்பகுதியில் 350 குடும்பங்கள் வாழ்வதாகவும் பெரும்பாலும் தேயிலை, ஏலக்காய் தோட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பேரிடரின் பிடியில் சிக்கியதாகவும் அந்த துணை கண்ட அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. 2வது நாளாக மீட்பு பணிகள் தொடரும் வேளை இதுகாரும் 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன போராளி அமைப்பான ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அவரது இல்லத்தை இஸ்ரேல் குறிவைத்து நடத்திய தாக்குதலில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இஸ்மாயில் ஹனியேவுடன் சேர்த்து அவரது மெய்காப்பாளரும் கொல்லப்பட்டதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிப்படை உறுதிப்படுத்தியது. நேற்று ஈரானின் புதிய அதிபராக தேர்வான மசூத் பெசக்கியான் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்றிருந்தார் இஸ்மாயில் ஹனியே. இன்று அதிகாலை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அவர் தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. அந்த தாக்குதலில் இஸ்மாயில் ஹனியே, அவரது மெய்காப்பாளர் இருவரின் உயிரையும் யூத படையின் ஆயுத முனையும் மாய்த்தது. இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே பல மாதங்களாக போர் நீடித்து வரும் வேளை இச்செய்தி உலக இஸ்லாமிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுவேலா அதிபர் தேர்தலில் தாம் வெற்றி பெற்றதாக மார்த்தட்டிய நிக்கோலஸ் மடுரோவுக்கு எதிராக வலுக்கிறது மக்களின் போர்க்குரல். போராட்டம் கனலும் வேளை இராணுவத்தையும் போலீஸையும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர அவர் ஆணை பிறப்பித்துள்ளார். வெடித்துள்ள கலவரத்திற்கு தம்முடன் தேர்தலில் களம் கண்ட எட்முண்டோ கொன்சாலேஸும் எதிரணி தலைவர் மாரியா கொரினா மச்சாடோவுமே காரணம் என அவர் சாடியுள்ளார். நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் 51 விழுக்காடு வாக்குகளுடன் மடுரோ வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் கடந்த திங்கட்கிழமை அறிவித்ததை தொடர்ந்து அங்கு கலவர கனல் மூண்டது. இவ்வேளையில் தேர்தல் ஆணையம் மடுரோவின் சர்வாதிகார அரசாங்கத்தின் கைப்பாவையாக இருப்பதாக எதிர்க்கட்சி சாடியது. எதிரணி அணுகவியலா 90 விழுக்காட்டு வாக்களிப்பு மையங்களில் மடுரோவை விட 2 மடங்கு அதிக வாக்குகள் பெற்று எதிர்க்கட்சியின் கொன்சாலேஸ் முன்னணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த நாடு முழுவதும் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மசூத் பெசஸ்கியான் ஈரானின் 9வது அதிபராக நேற்று பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அவரது பதவியேற்பு விழா ஈரானிய நாடாளுமன்ற கட்டடத்தில் நடைபெற்றது. ஈராக்கின் பிரதமர் முகமது ஷியா அல் சுடானி, தஜிகிஸ்தானின் அதிபர் எமோமாலி ராக்மோன் உட்பட உலக நாட்டு தலைவர்கள் பலர் அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர். ஈரானிய உச்ச தலைவர் அயாத்தொல்லா அலி கமேனே ஈரானிய அதிபராக மசூத் பெசஸ்கியான் அறிவித்திருந்ததை அடுத்து அந்நாட்டு புதிய அதிபராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் மசூத் பெசஸ்கியான். ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு நிகராளிகள், மூத்த அதிகாரிகள், அனைத்துலக அமைப்புகளின் பொதுச் செயலாளர்கள் என பலர் அதில் கலந்து சிறப்பித்தனர். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற 2ஆம் சுற்று அதிபர் தேர்தல் வாக்களிப்பில் மசூத் பெசஸ்கியான் 53.7 விழுக்காட்டு பெரும்பான்மை வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கடந்த மே மாதம் உலங்கூர்தி விபத்தில் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததை தொடர்ந்து ஈரானில் அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் களமாடும் மலேசிய விளையாட்டு வீரர்களுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும். விளையாட்டாளர்களின் முயற்சிக்கும் தியாகத்துக்கும் அஃது இன்றியமையாதது என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ தெரிவித்தார். நாட்டின் விளையாட்டு வீரர்களில் சிலர் தொடக்க நிலையிலேயே போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். நாம் வழங்கும் ஆதரவு அவர்களுக்கு ஓர் உந்துதலாக அமையும் என ஹனா நம்பிக்கை தெரிவித்தார்.
தேசிய அணி மீதான விமர்சனங்கள் விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை பாதிக்கக்கூடும் என அவர் விளக்கினார். பொதுவாக பெறப்படும் விமர்சனங்கள் அல்லது கருத்துக்களை தாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என அவர் சாடினார். நாட்டின் பெயரை மணக்கச் சென்ற வீரர்களை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துவதாக ஹனாயோ கூறினார். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி. ஒலிம்பிக்கின் முதலாவது தங்கத்தை வேட்டையாடுவதில் முழுவீச்சில் இறங்கியுள்ளது தேசிய பூப்பந்து அணி. 21-18, 21-9 என நேரடி செட்களில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றனர் பலித்தான் எம்தீனா இணையினர். ஒலிம்பிக் வாழ் சண்டை போட்டியில் பிரான்ஸை வீழ்த்தியது இத்தாலி. 30-29 என வெற்றி வாகை சூடியது அந்த அணி. போலந்து 32-31 என சீனாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றது. அயர்லாந்து நாட்டு நீச்சல் வீரர் ஜைனல் விஃபின் பொற்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 800 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் பிரிவில் முதலிடத்தை பிடித்த முதல் அயர்லாந்து ஆடவர் அவர். 23 வயதான அவர் 7 நிமிடங்கள் 38.19 வினாடிகளில் பந்தயத்தை முடித்தார். உலக நீதி. ஏசலிட்டு உற்றாரை நத்த வேண்டாம். மதியாது இகழ்ந்த உறவினரை விரும்பி சேர்தல் கூடாது. மாந்தனுக்கு தன்மானம் இன்றியமையாதது என நினைவுறுத்துகிறார் ஐயன் உலகநாதனார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.